أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அல் சயீத் அல் ஷரீஃப் அல் ராஜி என்ற மார்க்க அறிஞரால் துவக்கப்பட்ட நஹ்ஜுல் பலாகா என்ற நூலில் இடம்பெற்றுள்ள முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு இடையே நடந்த கடித போக்குவரத்துகளை பற்றி மட்டும் மிக சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே இதற்கு பின்னால் வரக்கூடிய தொடர்களில் சம்பந்தப்பட்டவர்கள் செய்யும் செயல்களின் உள்நோக்கங்களை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். நஹ்ஜுல் பலாகா என்ற நூலில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த பதில் கடிதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பிரச்சனைக்குரிய கடிதங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பதில் கடிதம் எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்களின் கடிதம் போல விளக்கமாக இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது முக்கியமான கடிதங்களின் சாராம்சங்களை மட்டும் மிகவும் சுருக்கமாக நாம பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக தேர்வு செய்யப்பட்டதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்தார்கள் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொதுவான குற்றச்சாட்டுகளுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கடிதம் அனுப்புகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆட்சியாளராக எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்களை கொண்டே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஆட்சியாளராக அவர்கள் ஒப்புக்கொண்டு சத்திய பிரமாணமும் செய்து விட்டார்கள். என்னை அவ்வாறான முறையில் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அங்கு இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என யாரும் அதனை மறுத்து கூற முடியாது. தேர்வு குழுவில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. எப்பொழுது என்னை அவர்கள் ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டார்களோ அப்பொழுதே அதனை முழு இஸ்லாமிய சமுதாயமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமும் ஆகிவிட்டது. இவ்வாறு ஆட்சித் தலைவரை தேர்ந்தெடுத்த பின்னர் தேர்வு செய்யப்பட்டதையும் தேர்வு செய்தவர்களையும் எவராது மறுத்து அதற்கு எதிராக விமர்சித்து கருத்து கூறுவாரானால் அவர் கிளர்ச்சியாளராக கருதப்படுவார். கிளர்ச்சியாளர்களை எவ்வாறு நடத்த வேண்டுமோ அவ்வாறு அவரும் நடத்தப்படுவார். முஆவியா அவர்களே, இந்த விவகாரத்தில் நேர்மையாக எந்தவித பாரபட்சமும் இன்றி நீங்கள் விசாரணை செய்வீர்கள் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலையில் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எழுப்புகின்ற இந்த பிரச்சனை முற்றிலும் அதற்கு நேர்மாறானது. தவிர உங்களது சுய விருப்பங்களின் அடிப்படையில் உள்நோக்கம் கொண்ட இப்பிரச்சனையில் என் மீது நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலையை விளக்கி பதில் கடிதம் அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த விளக்கத்திற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக பதில் எதுவும் தராமல் மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலையுடன் சம்பந்தப்படுத்தி கடிதம் அனுப்புறாங்க. இதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். நான் உங்களுடைய பதிலை பெற்றுக்கொண்டேன். அதில் உங்களுடைய கெட்ட நோக்கங்களையே வெளிப்படுத்தியிருந்தீர்கள். அந்த கடிதத்தை எழுதிய மனிதர் எத்தகையவர் என்றால், அவர் இருட்டான பாதையை அறிந்து கொள்ள உதவும் ஒளியைப் போலவும் இல்லை. இருட்டான பாதையை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்பவரை பின்பற்றக்கூடியவராகவும் இல்லை. உங்களது கடிதம் எந்தவித அர்த்தமும் அற்றது, ஆதாரமும் அற்றது. உண்மையில் சட்டப்படி சத்திய பிரமாணம் என்பது ஒரே ஒரு முறைதான் எடுக்கப்படும். அதுவும் நடந்து முடிந்தாகிவிட்டது. இறுதி முடிவும் செய்யப்பட்டு விட்டது.
அதனை மாற்றுவதற்கோ அல்லது மீண்டும் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கவோ இயலாது. எவர் ஒருவர் பையத் என்ற சத்திய பிரமாணத்தை எதிர்க்கின்றாரோ அவர் உண்மையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வருவார் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் பதில் கூறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த கடிதத்திற்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதில் அளிக்கிறார்கள். சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை என்னிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே? முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த கேள்விக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதில் அளிக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுகொலை செய்வதற்கு முயன்ற நிகழ்வுகளையும் சந்தித்திருக்கின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் வேறறுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் நம்மை அழித்துவிட பல்வேறு தந்திரங்களை கையாண்டார்கள். தாகத்திற்கு தண்ணீர் கூட தர மறுத்தார்கள். நம் மீது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தார்கள். அல்லாஹ் நமக்கு பேருதவி புரிந்தார். நம்முடைய மார்க்கத்தை காப்பாற்றி தந்தார். அந்த சமயங்களில் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பொறுமையுடன் சகித்துக் கொண்டார்கள். ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களது குல கௌரவத்தையும் பெருமையையும் பற்றி பிடித்தவர்களாகவே இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் போர் உச்சத்திற்கு சென்றதோ அப்பொழுதெல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் முதல் அணியில் தன்னுடைய உறவினர்களே நிறுத்தினார்கள். அதுவே அவர்களது பழக்கமாகவும் இருந்தது. பத்ர் போரில் உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் வீர மரணம் அடைந்தார். உஹது போரில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் வீர மரணம் அடைந்தார். முஅத்தா போரில் என்னுடைய மூத்த சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு வீர மரணம் அடைந்தார். இந்த போர்களிலெல்லாம் நானும் முதல் அணியில் நின்றேன். நான் பின்னுக்கு நிற்கவில்லை. ஆனால் வீர மரணம் என்னை வந்து அணைத்துக் கொள்ளவில்லை. அதுதான் எனது மோசமான காலமாகும். ஆனால் இன்று எனக்கு முன்னால் 2 அடி கூட எடுத்து வைக்க தெரியாத ஒருவருடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அவர் என்னை விட தனக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். என் மீது யாராவது பழி சுமத்துவார் என்றால் அவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை உங்களிடம் ஒப்படைப்பது என்பதை பொறுத்தவரை அதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது எனது அதிகாரத்திற்கு எதிராக நீங்கள் செய்யும் கிளர்ச்சியாகும். நான் உங்களை கிளர்ச்சியாளராகவே பார்க்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதற்கு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். போர்தான் இறுதி முடிவு போல எனக்கு தெரிகிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்திற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். முஆவியா அவர்களே, நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த உலக கவர்ச்சிகளை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் நீங்கள் என்னதான் செய்வீர்கள்? இந்த உலக ஆசை உங்களை கவர்ந்து விட்டது. அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாத, யாரிடமும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் வழிகேட்டின்பால் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்ற அசம்பாவங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள். முஆவியா அவர்களே, இங்கே சொல்லுங்கள், இங்கே எப்பொழுது ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்திருக்கின்றீர்கள்? அந்த ஜாஹிலியா காலத்தில் கூட, அதாவது இஸ்லாத்துக்கு முன் உள்ள அறியாமை காலத்தில் கூட நீங்கள் எந்தவித பதவியிலும் இருந்தது கிடையாது. நீங்கள் வழி தவறியது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னை போருக்கு அழைக்கிறீர்கள், நல்லது. உங்களோடு இருப்பவர்கள் அனைவரையும் தனியே நிற்க சொல்லுங்கள். எம்மோடு நீங்கள் நேருக்கு நேர் மோத வாருங்கள், பார்ப்போம். ஏன் எல்லோரும் ஆயுதம் ஏந்தி கொண்டு கைகலப்பில் இறங்க வேண்டும்? முதலில் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்வோம். அப்பொழுது யார் வழிகட்டில் இருக்கின்றார், யார் குருட்டுத்தனமாக கொள்கையில் இருக்கிறார் என்பதும் நன்றாக தெரிந்துவிடும். நீங்கள் இஸ்லாத்துக்குள் வந்த கதையே வேறு. உங்களது வசதிக்காக நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்தீர்கள். இஸ்லாத்திற்குள் நீங்கள் நுழைந்தீர்களே தவிர இஸ்லாம் ஒரு நம்பிக்கையாக இன்னும் உங்களது மனதில் நுழையவில்லை. நீங்கள் தான் இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் படுகொலைக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வது என்று களம் இறங்கி இருக்கிறீர்கள்.
உஸ்மான் அவர்களின் படுகொலையில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். உண்மையில் உங்களது முடிவில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் யார் யாரெல்லாம் அதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீதுதான் நீங்கள் பழிதீர்க்க வேண்டும். ஆனால் உங்களது நோக்கம் வேறாக இருப்பதையே நான் பார்க்கிறேன். போர் என்று ஆரம்பித்து விட்டால் காயம்பட்ட ஒட்டகம் எப்படி அலறிக்கொண்டு ஓடுமோ அப்படிதான் நீங்கள் ஓட்டம் எடுப்பீர்கள். இந்த போரில் உங்களுடைய மனிதர்கள் அடையப் போகும் கதியை பற்றி நான் அச்சப்படுகின்றேன். இவ்வாறாக பதிலளிக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். சரி, நமக்கிடையே ஏன் பிரச்சனைகளும் பிளவுகளும்? முஸ்லிம்களுடைய ஆட்சி பகுதிகளை நாம் பிரித்துக் கொள்வோம், சிரியாவை என்னுடைய பொறுப்பில் விட்டு விடுங்கள் என்று பதிலளிக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த கடிதத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள். சிரியாவை உங்களது பொறுப்பில் விட்டு விடுவது என்ற உங்களது கோரிக்கையை பொறுத்தவரை அது நான் நேற்றைக்கே மறந்துவிட்ட ஒன்று. இன்றைக்கு அந்த கோரிக்கையை வைத்தால் நான் எப்படி சம்மதிப்பேன்? போர் என்பது அரபியர்களின் பலத்தை அழித்துவிடும் என்று கூறுகிறீர்கள். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வுக்காக போர் செய்தார்களோ அவர்கள் சுவனத்தை கூலியாக பெற்றுக் கொள்வார்கள். யார் இந்த உலக ஆதாயத்திற்காக போர் செய்தார்களோ அவர்கள் நரகத்தையே தங்களது இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வார்கள். சிரியாவின் மக்கள் எவ்வாறு இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்திருக்கின்றார்களோ அதனை போலவே ஈராக் மக்கள் சுவனத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். உங்களது கூற்றை பொறுத்தவரை நாம் இருவரும் அப்துல் மனாப் என்பவருடைய வழி தோன்றர்கள் தான். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பனு உமையாக்கள் எப்பொழுதும் பனு ஹாஷிம்களுக்கு நிகராகிவிட முடியாது. இஸ்லாம் தன்னுடைய வெற்றியை கண்டுகொண்ட போது சிலர் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாத்துக்குள் அடியெடுத்து வைத்தார்கள். அச்சத்தின் காரணமாக அல்லது பெருமைக்காக இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஷைத்தான் உங்களை மிகைத்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரையாகும் என்று பதிலளிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய மற்றொரு கடிதத்தை, உங்களுக்கு முன் ஆட்சி செய்த தலைவர்களுக்கு நீங்கள் முழு மனதாக ஆதரவு கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு முன்னால் சென்று விட்ட ஆட்சித் தலைவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டதாகவும் அவர்களுடன் நட்போடு இருந்ததில்லை என்றும் என் மீது குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். தவறான இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என் மீது வைத்திருந்தாலும் அதில் எனக்கு பெருமையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நான் நடந்து கொண்ட விதம் பற்றி நீங்கள் குற்றம் சுமத்திருக்கிறீர்கள். நீங்கள் எழுப்பிய அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். தயவு செய்து உங்கள் இதயத்தை கேட்டு பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கான வலையை விரித்தவன் நானா அல்லது நீங்களா? அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் மாறுபட்ட முறையில் நீங்கள் தான் நடந்து கொண்டீர்கள். ஆனால் நானோ அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் என்னாலான அனைத்தையும் செய்தேன். ஆனால் அவரது ஆட்சி கொள்கையில் எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அவருக்கு நான் இயன்ற போதெல்லாம் அறிவுரை கூறி வந்தேன். ஆனால் அவரோ அதை செவியேற்கவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. பிரச்சனைக்கு தீர்வு வாழ்முனையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நீங்கள் எழுதியிருந்ததை பார்த்து எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. போர் திணிக்கப்பட்ட அப்துல் முத்தலிப்பின் குழந்தைகள் வாழ்முனைக்கு பயந்தவர்கள் அல்லது போர் முனையை விட்டு விருண்டு ஓடுபவர்கள் என்பதை நீங்கள் எப்பொழுது கண்டுபிடித்தீர்கள்? இன்ஷா அல்லாஹ் உங்களை நேருக்கு நேர் சந்திக்க என்னுடைய படைகளுடன் புறப்பட்டு வருகிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு பதிலளிக்கிறார். அதன் பிறகு இரு தரப்பாலும் போருக்கு தயாராக ஆரம்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஸ்லிம்களின் இரு அணியினரோ போருக்காக செய்த தயாரிப்புகள் பற்றிய செய்திகளை நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.